வணக்கம். நாளிடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 29ஆம் திகதி ஜூன் மாதம் 2017ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி: காயங்களை ஆற்றுவதற்கு நடவடிக்கைகள் அவசியம், இணக்கப்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார் தென்னாப்பிரிக்க முன்னாள் பிரதி தலைமை நீதிபதி என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. தீர்வுக்கான நகர்வுகளில் பல்வேறு தரப்பிலும் முரண்பாடுகள் எழுகின்ற போதிலும் பழைய காயங்களை சுகப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. புதிய அரசியல் அமைப்பில் முரண்படக்கூடிய விடயங்களை விடுத்து இணக்கப்பாடு எட்டக்கூடியவற்றை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் பிரதி தலைமை நீதிபதி மொசனேகோ தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று வித்யா மீதான பாலியல் வல்லுறவு படுகொலைக்கு காரணம் என்ன? ட்ரையல் அட்பார் நீதிமன்றில் பதில் சட்டமா அதிபர் எடுத்துரைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. வெளிநாட்டு ஒப்பந்தம் ஒன்றின் அடிப்படையில் சர்வதேச சந்தையில் பாலியல் வல்லுறவு படுகொலையை ஒளிப்பதிவாக பதிவு செய்து விற்பனை செய்வதற்காகவே நன்கு திட்டமிட்ட வகையில் வித்யா மீதான கூட்டு பாலியல் வல்லுறவு படுகொலை இடம்பெற்றுள்ளது என்று பதில் சட்டமா அதிபர் டப்ளடி லிபேரா மன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குற்ற செயலில் இருந்து தப்பிப்பதற்கு இவ்வழக்கின் 9வது சந்தேக நபர் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு 20 மில்லியன் ரூபாய் லஞ்சம் கொடுக்க முற்பட்டமையும் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று வடமாகாண சபையை குழப்புவதன் மூலம் தமிழ் மக்களின் கவனத்தை திருப்ப முயற்சி, அரசாங்கமும் அவர்களோடு இயங்கும் தமிழ் அரசியல்வாதிகளும் முஸ்தீபு என்கிறார் முதல்வர் சிவி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. வடமாகாண சபையினையும் அதன் செயற்பாடுகளையும் திட்டமிட்ட வகையில் குழப்புவதன் மூலம் தமிழ் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு அரசாங்கமும் அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் முனைகின்றனர். இது தொடர்பில் தமிழர் தரப்பு விழிப்படைதல் அவசியமானதாகும் என்று வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மாணவர்கள் கொல்லப்படவில்லை என மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கவலையா? அமைச்சர் ராஜித கேள்வி. பயங்கரவாதிகள் போன்று செயற்பட்டவர்களுக்கு என்ன செய்வது என்றும் சீற்றம் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக இடம்பெற்றுள்ளது. சுகாதார அமைச்சின் மீது பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலின் போது மாணவர்கள் கொல்லப்படவில்லை என மஹிந்த ராஜபக்ஷ கவலை அடைகின்றாரா என வினவிய அமைச்சர் ராஜித சேனாரட்ன, மஹிந்தவின் காலத்தில் ரத்துபஸ்வெலவில் இடம்பெற்ற நிகழ்வுகளை அவர் மறந்துவிட்டாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. விசர் நாய்களை கட்டி போடாவிட்டால் பிரச்சனைகள் மேலோங்கும், பொதுபல சேனா எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. பொதுபல சேனா அமைதியான போக்கியே தற்போது பின்பற்றி வருகின்றது. ஆனால் விசர் நாய்களை கட்டி போடாவிட்டால் பிரச்சனைகள் மேலோங்கும் என எச்சரிக்கின்றோம். சட்டவிரோதமான ஹலால் வரிப்பணம் முஸ்லிம் அமைப்புகள் ஊடாக ISIS போன்ற இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகளுக்கு செல்கின்றமை குறித்து அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் பொதுபல சேனா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி: புதிய அரசியல் அமைப்பு மக்கள் வசமே இறுதி முடிவு, பிரதமர் ரணில் கூறுகின்றார் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. அந்த செய்தி 5ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. வடக்கை குழப்ப அரசு திட்டம், அரைகுறை தீர்வுக்காக மக்களை திசை திருப்பவும் முயற்சி என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அரைகுறை தீர்வினை தமிழர்கள் மீது திணிப்பதற்கு முயற்சிக்கும் அரசு, அதற்காகவே வடமாகாண செயற்பாடுகளை குழப்பி மக்களின் கவனத்தினை திசை திருப்புகின்றது. அரசின் இந்த போக்கிற்கு சில தமிழ் தரப்பு அரசியல்வாதிகளும் ஆதரவளித்து வருகின்றனர். இது தொடர்பில் தமிழ் மக்கள் விழிப்படைய வேண்டும் என வடக்கு மாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் நாம் பார்த்திருந்தோம். இரணைதீவு பிரச்சினைக்கு 2 வாரத்தினுள் முடிவு, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் என்ற தலைப்பிலான செய்தியும் புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. இரணைதீவு பிரச்சினை குறித்து ஜனாதிபதியுடன் பேசி 2 வாரத்திற்குள் உரிய பதிலை வழங்குவதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர பண்டாரவளையில் ஹர்த்தால் ஆர்ப்பாட்டம்
உமா ஓயா திட்டத்திற்கு எதிர்ப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் புகைப்படத்துடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. மக்களுக்கு பாரிய பாதிப்புகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தியுள்ள உமா ஓயா திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 நாட்களுக்குள் திகதியொன்றை பெற்றுத் தருமாறு அப்பேச்சுவார்த்தை பண்டாரவளையிலேயே இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியும் அதற்கு முன்னதாக மேற்படி திட்டத்தால் பாதிப்புக்குள்ளான இடங்களை ஜனாதிபதி பார்வையிட வேண்டும் எனவும் கோரி பண்டாரவளை நகரில் நேற்று ஹர்த்தாலும் ஆர்ப்பாட்ட பேரணியும் இடம்பெற்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. சம்பூரில் எரிவாயு மின் திட்டம் கைவிடப்பட்டது என்ற தலைப்பிலான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக இடம்பெற்றுள்ளது. சம்பூரில் இயற்கை எரிவாயு மின் நிலையத்தை அமைக்கும் முடிவை அரசாங்கம் கைவிட்டுள்ளது. அங்கு 50 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி நிலையமே அமைக்கப்படும் என்று சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்தார் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. வடக்கில் இன்று பதவியேற்கும் 2 அமைச்சர்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. வடமாகாண விவசாய அமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் புதிய அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்று அவர்கள் பதவியேற்க உள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி சர்வதேச நிறுவனத்துடன் சுவிஸ்குமார் ஒப்பந்தம், ஆபாச காணொளியை விற்பனை செய்வதற்கே வித்தியா வன்கொடுமை, ட்ரையல் அட்பார் அமர்வில் பதில் சட்டம் அதிபர் ஆதார தகவல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. சர்வதேசத்திற்கு ஆபாச காணொளி விற்பனை செய்யும் நோக்கிலேயே யாழ் புங்குடுதீவு மாணவி வித்தியா கூட்டு பாலியல் வன்கொடுமையின் பின்னர் கொல்லப்பட்டார் என பதில் சட்டமா அதிபர் டப்புல டி லிவேரா தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் பார்த்திருந்தோம். முதல்வர் விக்கியின் அமைச்சு மீதும் விசாரணை வேண்டும், தெரிவுக்குழுவை கோரும் பிரேரணை சமர்ப்பிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனின் அமைச்சு உள்ளிட்ட 5 அமைச்சுக்கள் திணைக்களங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல், மோசடி மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் தெரிவுக்குழுவை அமைத்து விசாரித்து விசாரணை அறிக்கையை மாகாண சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என கோரும் பிரேரணை அடுத்த அமர்வில் எடுத்துக் கொள்வதற்காக பேரவை செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கு முதல்வர் ஏன் அச்சப்படுகின்றார், கேள்வி எழுப்புகின்றார் அமைச்சர் டெனிஸ் வெரன் என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. அமைச்சர்கள் மீதான விசாரணைக்கு சட்ட ரீதியான சுதந்திரமான தெரிவுக்குழு அமைத்து விசாரணைகள் மேற்கொள்வதற்கு வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் எதற்காக அச்சப்படுகின்றார், தயங்குகின்றார் என்று வடக்கு மாகாண போக்குவரத்து மற்றும் மீன்பிடித்துறை அமைச்சர் டெனிஸ் வெரன் கேள்வி எழுப்பியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. 27 வருடங்களின் பின்னர் மயிலிட்டி துறைமுகம் திங்களன்று விடுவிப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையின் மொத்த மீன்பிடியில் 1/3 பங்கை தன்னகத்தே கொண்டிருந்த மயிலிட்டி துறைமுகம் மற்றும் அதனோடு இணைந்த 54.6 ஏக்கர் நிலப்பரப்பு என்பன எதிர்வரும் 3ஆம் திகதி மக்களிடம் மீள ஒப்படைக்கப்பட உள்ளன. 27 வருட இடப்பெயர்வு வாழ்வின் பின்னர் மயிலிட்டி மக்கள் தமது சொந்த மண்ணை மிதிக்க உள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி உமா ஒயட்ட விரோதய பண்டாரவெல வெட நவெத்தி என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. உமா ஓயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்டாரவளையில் பாரிய ஆர்ப்பாட்டம் என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். டெய்லி மிரரின் பிரதான செய்தி குரூஷியல் டிசிஷன் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் நெக்ஸ்ட் வீக் பிரீமியர் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. அரசியலமைப்பு தொடர்பான வழிநடத்தல் குழு அடுத்த வாரம் கூடி தீர்மானமிக்க முடிவு எட்டப்பட உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் காணி மீட்பு போராட்டங்களுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. வடக்கில் இராணுவத்தினர் கையகப்படுத்தியுள்ள தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கோரி போராட்டம் நடத்தி வரும் மக்கள் தலைநகர் கொழும்பில் ஒன்று கூடி தமது போராட்டத்தினை நடத்தியிருக்கின்றனர். சிங்கள முற்போக்குவாதிகளுடன் ஒன்றிணைந்து முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் நேற்று முன்தினம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணியை மேற்கொண்டனர்.
சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதுடன் தமது காணிகளை உடன் வழங்குமாறு இவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உண்மையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பெரும் பிரச்சினைகளுக்கு மத்தியில் வாழ்கின்றார்கள் என்ற செய்தி தென்பகுதி சிங்கள மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இத்தகைய போராட்டங்கள் இதற்கு வழிவகுப்பதாகவே அமையும். எனவே இந்த மக்களின் போராட்டங்களை கருத்தில் கொண்டு அவர்களது பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மக்களின் பொறுமையை சோதிக்கும் போராட்டங்கள் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையில் எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் இல்லாத வகையில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் உருப்பெற்றுள்ளன. தினமும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தலைநகர் கொழும்பிலோ அல்லது ஏதாவது ஒரு நகரத்திலோ போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. இவ்வாறான போராட்டங்களில் அதிகமானவை அரசியல் நோக்கம் கொண்டவை என்பது வெளிப்படையானது என்பதால் அது தொடர்பில் அரசு கவனம் செலுத்தாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தொடர் போராட்டங்கள் அதன் விளைவான வீதி தடைகள், போக்குவரத்து தடைகள், தடியடி, கண்ணீர் புகை குண்டு தாக்குதல்கள், நீர்த்தாரை பிரயோகம் என்பவற்றால் அப்பாவி மக்கள் படும் அவதிகள், அலைக்கழிவுகள், துன்பங்கள் தொடர்பில் அரசு கவனம் செலுத்தாமல் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது என்று வலியுறுத்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். மீண்டும் ஒரு வாக்குறுதி என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. இரணைத்தீவு மக்களுக்கும் வாக்குறுதியை வழங்கியுள்ளது இலங்கை அரசு. பல வாரங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இரணைத்தீவு மக்களை சந்தித்து உரையாடிய வேளை பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் 2 வார காலத்தில் உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்ற வாக்குறுதியை வழங்கியுள்ளார். தாங்கள் சொந்த நிலத்தில் குடியேற அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடும் மக்களுக்கே இந்த வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசின் கீழ் தாராளமாக கிடைக்கும் ஒரு சில விடயங்களில் வாக்குறுதியும் ஒன்று என்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் உமாயா திட்டத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மக்கள், பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு பேரணி, பண்டாரவளை நகரம் ஸ்தம்பிதம் என்ற செய்தி புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். தினக்குரல் பத்திரிகையின் சர்வதேச செய்திகள் பக்கத்தில் வெனிசுலா உச்சநீதிமன்றம் மீது குண்டு தாக்குதல் நடத்திய போலீஸ் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று பனாமா கேட் ஊழல் வழக்கு, நவாஸ் மகளுக்கு அழைப்பாணை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் சர்வதேச செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர பிரித்தானிய மக்களுக்கு சிறப்பு அடையாள அட்டை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. பிரித்தானியாவில் வசிக்கும் 3 மில்லியன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சேர்ந்த குடிமக்களும் குடியேற்ற நிலைமை தொடர்பான சிறப்பு அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இந்திய செய்திகள் பக்கத்தினை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் மதுரையில் நினைவேந்தலுக்கு தடை, எத்தனை தடைகள் போட்டாலும் இனப்படுகொலைக்கு நீதியை பெறும் வரை ஓய மாட்டோம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. எத்தனை தடைகள் போட்டாலும் இனப்படுகொலைக்கு நீதியை பெறும் வரை ஓய மாட்டோம், மதுரையிலும் நினைவேந்தலுக்கு தடை விதித்துள்ளவை பாஜக பினாமி தமிழக அரசில் தொடரும் துரோகம் என மே 17 இயக்கம் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இந்திய பதுங்கு குழிகளை அழித்தது சீனா என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. சிக்கிம் எல்லையில் இந்திய ராணுவ வீரர்களின் பதுங்கு குழிகளை சீன ராணுவம் அழித்துள்ளமையை அடுத்து அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. களத்தில் ரஜினியை சந்திக்க விஜயகாந்த் தயார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் களத்தில் நடிகர் ரஜினியை சந்திக்க தயாராக விஜயகாந்த் இருக்கின்றார் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா கூறியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலை கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி, 3 மாத அமைச்சர்களாக அனந்தி சர்வேஸ் நியமனம், ஆளுநர் முன்பாக இன்று காலை பதவியேற்பு என்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது.
அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். ஆபாச காணொளி தயாரிக்கவே வித்தியா படுகொலை, அதிர்ச்சி தகவல் என்ற தலைப்பில் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்ந்து காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். பதுங்குகிறது தமிழரசு கட்சி, இப்போதைக்கு பாயாதாம், சம்பந்தன் நாடு திரும்பிய பின்னர் சாணக்கிய வியூகம் வகுக்கப்படும் என்ற தலைப்பில் இன்றைய காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம்: ராணுவத்தினர் கையகப்படுத்தியுள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி கேப்பாப்புலவு மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தையும் முற்றுகையிட்டு அந்த மக்கள் போராட்டத்தினை நடத்தியிருந்தனர். இந்நிலையில் கேப்பாப்புலவு பிரச்சினையானது ராணுவத்தினரின் காலை சுட்டிய பாம்பாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம்: மாநகர சபையின் வினைத்திறனற்ற செயற்பாடுகளால் வீதிகளில் ஆங்காங்கே குப்பை குளங்கள் கொட்டப்பட்டுள்ளதை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இந்த கேலி சித்திரத்தில் அன்றைய நாட்களில் வீதிகளில் ஆங்காங்கே போடப்பட்டிருந்த சோதனை சாவடிகளால் அவதியுற்ற மக்கள் இன்று வீதிகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பை குளங்களால் அவதியுறுகின்றனர் என்பதை சித்தரிப்பதாக இந்த கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.